உபசம பிரகரணம் அல்லது உபசாந்தி பிரகரணத்துல 9வது கதை வீதகவ்யன் கதை. முன்பு இந்த இந்த அத்தியாயத்துக்கான அவதாரிக்கை முகவுரை. முன்பு சித்த அமைதி இல்லை எனில் வெகுவித பிரயாசம் எனப்பட்டது. இப்போது சித்த அமைதிக்கான சித்தத்திற்கு சங்க தியாகமும் பிராண நிரோதமும் சமாதி அபியாசமும் செய்ய வேண்டும் என இக்கதையால் நிரூபிக்கப்படுகின்றது. ஆத்ம ஞானம் இல்லைனா மன அமைதி இல்லை, மன அமைதி இல்லைனா வேற எதுவும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால வெகுவித பிரயோஜனம்னா சித்த அமைதி இல்லையெனில் வெகுவித பிரயாசம் எனப்பட்டது. வெகுவித பிரயாசம்னா துன்பம், முயற்சி தான் இருக்கு, வீணான முயற்சி, அர்த்தமற்ற முயற்சி தான் இருக்கும், வாழ்நாள் முழுக்க அப்படித்தான் இருக்கும். சித்த அமைதி தான் நமக்கு மோட்சம், அதுதான் நிம்மதி. அந்த சித்த அமைதியானது ஆத்ம ஞானத்தினால வரும். அந்த ஆத்ம ஞானத்திற்கு என்ன சாதனைகள் தேவையோ அது இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுகின்றது. முதல் பாடல். இன்னனமே நன்மை வினா தம்மில் தாம் இயம்பி உரை இருவருக்கும் முன்னிய நற்காலத்தால் முத்தி தரு மெய்ஞானம் முந்திற்றன்றே அந்நதியால் உரைக்கின்றேன் வெம்பவத்தை ஞானத்தால் அன்றி மாய்க்க பின்னையொரு நெறியில்லை பாசத்தால் பிணிப்புண்ட பிணி நெஞ்சுக்கே. இன்னனமே நன்மை வினா தம்மில் தாம் இயம்பி உரை இருவருக்கும் முன்னிய நற்காலத்தால் முத்தி தரு மெய்ஞானம் முந்திற்று அன்றே அன்னதினால் உரைக்கின்றேன் வெம்பவத்தை ஞானத்தால் அன்றி மாய்க்க பின்னையொரு நெறியில்லை பாசத்தால் பிணிப்புண்ட பிணி நெஞ்சுக்கே. இன்னனமே, இன்னனமேன இங்ஙனமே, இங்ஞனம்னு சொல்றோம், இவ்வாறுன்னு அர்த்தம். இவ்வாறு நன்மை வினா தம்மில் தாம் இயம்பி உரை இருவருக்கும். ஒருத்தருக்கொருத்தர் நண்பர்களாக இருந்தார்கள், காலத்தினால பிரிந்து போனார்கள், மீண்டும் காலத்தினால சேர்ந்தார்கள். அப்படி சேருகின்ற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் குஷல பிரஷ்னம் செய்து கொண்டார்கள். அதனால் நன்மை வினா அப்படின்னாக்கா நல்லா இருக்கியான்னு கேட்கறது, என்னப்பா இப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறது குஷல பிரஷ்னம்னு பேரு. அதுதான் நன்மை வினா, நலம் விசாரித்தல், நலவினா. தம்மில் தான் இயம்பி, ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் குஷல பிரஷ்னம் செய்து கொண்டு, இயம்பி உரை இருவருக்கும் பேசிக்கொண்டிருந்த இருவருக்கும் முன்னிய நற்காலத்தால் முக்தி தரு மெய்ஞானம் முந்திற்று அன்றே. பிறகு அவர்களுக்கு ஒரு காலம் விதியானது மாறி அவர்களுடைய புண்ணியமானது, நல்ல புண்ணியமானது வேலை செய்கின்ற பொழுது அதனால ஆத்ம ஞானமானது ஏற்பட்டது. அதில் ஆத்ம ஞானம்தான் மோட்சம். ஆத்ம ஞானத்தை அடையாத வரைக்கும் ஒருவன் சம்சாரத்துலதான் இருப்பான் என்று இருவரும் பேசிக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு தெளிவு இருக்கு, அதுவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த முமுட்சுத்துவம் வருதல் என்பதே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா முமுட்சுத்துவம் வந்தால் தான் நம்ம தத்துவ சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு வருவோம். இல்லைனாக்கா அதே உலக வாழ்க்கைக்குள்ளேயே இருப்போம். பக்தி இருக்கலாம், மற்ற ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் சாஸ்திரங்களை படிக்கணுங்கிற ஆர்வமானது வராது. அதுக்கு வரணும்னா அந்த முமுட்சுத்துவம்ங்கிறது இருக்கணும். இல்லைன்னா கோயிலுக்கு போகிறோம், நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், இது வேணும் அது வேணும்னு சொல்லி அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். என்ன விஷயம் இறைவனுடைய அருளால கிடைத்தாலும் அது நிலையாக இருக்க போவது இல்லை. வாழ்க்கைங்கிறதே ஏற்றத்தாழ்வுகளோடு கூடியது. பிறந்தாலே பிறந்தோர் உருவது துன்பம்னா, அதனால் பிறவின்னு வந்தாலே துன்பம் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிறவியோட முடித்து கொள்ளணும் என்று நினைக்கிறது தான் முமுட்சுத்துவம். அல்லது இந்த இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், உயர்வு தாழ்வு, இப்படி மாறி மாறி பிறப்பு இறப்பு இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுழற்சிக்கு எப்போது நிற்கும், இதிலிருந்து எப்படி வெளியேறுவது அப்படிங்கிற ஒரு
விவேகமானது ஒருவனுக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படுற பொழுதுதான் இந்த உலக விஷயங்கள்ல, அனித்தியமான உலக விஷயங்கள்ல வைராக்கியமானது வரும். அப்புறம் அதிலிருந்து வெளியே போவதற்கான உபாயம் என்னங்கிற தேடுதல் வரும். அப்பதான் குருவை, சாஸ்திரத்தை தேடுவோம், சத்சங்கத்தை தேடுவோம். அது இல்லாத வரைக்கும் பக்தி இருக்கலாம், மற்ற தர்மமான வாழ்க்கை இருக்கலாம், அதற்குள்ளேயே சுழன்று கொண்டு இருப்போம். ஏன்னா அதுக்கே வராத ஆள் நிறைய பேர் இருக்கிறான். வாழ்க்கைக்கு தர்மமான வாழ்க்கை, பக்தி, ஒழுக்கம்ங்கிறதே தெரியாமலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். விலங்குகளை போல இதுதான் வாழ்க்கைன்னு மனசுக்கு மனம் தோன்றின போடி மனம் போன போக்கபடி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் உலகத்துல. அப்ப அவர்களுக்கு தான் சம்சாரத்துல இருக்கிறோங்கிறதே தெரியறது இல்லை. இது ஒரு துன்பம் என்பதே தெரிவது இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு துன்பம். இது என்னதான் நம்ம போராட்டம் பண்ணாலும், எவ்வளவுதான் கடினமா உழைத்தாலும், பொருள் சேர்த்தாலும், உறவுகளை சேர்த்தாலும் எல்லாமே நிலையில்லாதவை என்பது புரியறது இல்லை. அதை அடைஞ்சிட்டா எல்லாம் சரியாயிரும்னு உலக விஷயங்களையே தேடிக்கொண்டு இருக்கிறார். அதனால பணம் இல்லைன்னா பணம் வந்துட்டா சரியா போயிடும், வேலை இல்லைன்னா வேலை கிடைச்சிட்டா சரியா போயிடும், இல்லை கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னா, இல்லை குழந்தை இல்லைன்னா குழந்தை வந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். இப்படி பல காரணங்களை வைத்துக்கொண்டு அது கிடைத்து விட்டால் நான் எல்லா விதத்திலும் நிறைவடைந்து விடுகிறேன், அது மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் இருக்கிறவர்கள்லாம் நிம்மதியா இருக்கலாங்களா? பணம் இருக்கிறவனெல்லாம், பணம் கிடைச்சா எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னா, பணம் இருக்கிறவன்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கிறானா? கல்யாணமானா பிரச்சனை தீர்ந்துரும்னா, கல்யாணம் ஆகியிருக்கிறவன்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கிறானான்னு, வேலை கிடைச்சா பிரச்சனை தீர்ந்துரும்னா, வேலையில இருக்கிறவனெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கிறானா? இருக்குல்ல? அப்ப அதெல்லாம் ஒரு அறியாமையினால, மோகத்தினால, அல்லது அதனால வரக்கூடிய கஷ்டத்தினால அது கிடைச்சா பிரச்சனை தீரும்னு நினைக்கிறோம். ஆனா அது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருகின்றது. அல்லது ஒரு பிரச்சனை தீரலாம், மற்ற பல விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படியே இருக்கின்றன. அதனால அதற்கு ஒன்றும் முடிவு இல்லை. இதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு மேல என்ன அப்படின்னு யோசிக்கிறதா முமுட்சுத்துவம். அதனால அதுதான் சென்ற கதையில காட்டப்பட்டது. நல்ல தெளிவா சொன்னார். இந்த வாழ்க்கைங்கிறது இப்படித்தான் இருக்கும், ஆத்ம ஞானம்தான் இதிலிருந்து நமக்கு விடுதலையை தரும். இதற்கு கீழே நம்ம உலகத்துல என்ன பொருளை தேடினாலும் அதனால நம்ம நிறைவை அடைந்து விட முடியாது என்பது காட்டப்பட்டது. அந்த அளவுக்கு விவேகம், முமுட்சுத்துவம் இருக்கக்கூடிய அவர்கள் காலத்தினால ஈஸ்வரனுடைய அனுகிரகம், குருவினுடைய அனுகிரகம், அவர்களுடைய புண்ணிய பரிபாகம், இவைகளால அவர்கள் ஞானத்தை அடைந்து முக்தியை அடைந்தார்கள். அதனால முன்னிய நற்காலத்தால் திருவருள் சுரந்த சத்போதால், அதனால முன்னிய நற்காலத்தெல்லாம் பெருகி வந்த அவர்களுடைய புண்ணிய பரிபாகத்தினால், நல்ல காலத்தினால் அப்படின்னா நற்காலம், அவர்களுடைய புண்ணியமானது ஏற்படுகின்ற பொழுது, வெளிப்படுகின்ற பொழுது, அது வரைக்கும் ஏதோ பிரதிபந்தம் இருந்தது. இவர்கள் வனத்துல தான் இருக்கிறார்கள், ரிஷிகளுடைய புத்திரர்களாகத்தான் இருக்கிறார்கள், வனத்துல தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய முனிவர்களுடைய புத்திரர்கள் அப்படின்னு தான் கதை வந்தது. அதனால அவர்களுடைய பெற்றோர்களும் வனத்துல ஒரு ஆசிரமத்துல, அத்ரி மகரிஷி ஆசிரமத்துல இருந்த ஒரு தவ சிரேஷ்டர்களாக இருந்தவர்கள் தான். அதனால இயல்பாகவே அவர்களுக்கு தவ வாழ்க்கைங்கிறது அமைந்திருந்தது. அப்படி இருந்தாலும் அந்த பிரதிபந்தம், பிராரப்தம்னு இருக்கிற வரைக்கும் ஒருவன் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்து விட முடியாது. அதனால அவர்கள் பல காலம் தவம் செய்திருந்தாலும் அதிலிருந்து விடுதலை அடையாதவர்களாக சம்சாரத்திலேயே இருப்பவர்களாக இருந்தார்கள். பிறகு அந்த பாப்பமானது தீர்ந்து இந்த மோட்சத்தை அடைவதற்கான புண்ணியமானது செயல்பட தொடங்கிய பொழுது அவர்கள் ஞானத்தை பெற்று முக்தியை அடைந்தார்கள். அதனால முக்தி தரும் மெய்ஞானம் முந்திற்று, மோட்சத்தை பெயக்கும் தத்துவ ஞானமானது அவர்களுக்கு முந்திற்றுனா ஏற்பட்டது, விளைந்தது, கிடைத்தது. அதுக்கு புண்ணியம் இருக்கணும். அந்த புண்ணியத்துக்கு தான் நம்ம கர்மயோகம் இதெல்லாம் சொல்றோம். நிஷ்காமமா பக்தி உபாசனை, பக்திங்கிறதும் கர்மயோகம்ங்கிறதும் சொல்றோம். சகாமமா பண்ற வரைக்கும் அதனால ஒரு புண்ணியம் ஏற்பட்டு லௌகிக்க சுகம்தான் கிடைக்கும். எப்ப கர்மத்தையும் உபாசனையையும் நிஷ்காமமா பண்றோமோ அப்பதான் அதற்கு பலனா சித்த சுத்திங்கிறது ஏற்பட்டு இந்த மோட்சத்திற்கான புண்ணியமாக, மோட்சத்திற்கான ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான புண்ணியமாக அது ஆகும்.
மற்ற புண்ணியங்கள் எல்லாம் சகாமமாக செய்கிற கர்மாவனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் எல்லாம் ஒரு கர்ம பலனைத்தான் கொடுக்கும். நிஷ்காமமாக அந்த கர்மா உபாசனை பண்ணுற பொழுதுதான் அந்த புண்ணியமானது மோட்சத்திற்கான தகுதியை கொடுக்கும். விவேக வைராக்கியத்தை கொடுத்து அப்புறம் குரு ஈஸ்வர அனுகிரகம் சாஸ்திரம் இதெல்லாம் நமக்கு பெற செய்யும். அதனால் அப்படி ஒரு புண்ணியமானது செயல்பட தொடங்கிய பொழுது அவர்கள் ஞானத்தை பெற்று முக்தியை அடைந்தார்கள். அதனால் என்னென்ன, அன்னதினால் உரைக்கின்றேன் வெம்பவத்தை ஞானத்தால் அன்றி மாய்க்க பின்னை ஒரு நெறி இல்லை. யாருக்கு? பாசத்தால் பிணிப்புண்ட பிணி நெஞ்சுக்கே. பாசத்தினால் பற்றுக்கொண்டு பிணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிணி நெஞ்சுங்கிற பிணிப்புண்ட பிணி நெஞ்சுனா, பிணி நெஞ்சுனா நோய்வாய்ப்பட்ட நெஞ்சு, கவலை துக்கம் இதோட இருக்கக்கூடிய மனசு பாசத்தினால் கட்டுப்பட்டு இந்த அவித்யா காம குரோதம் இவைகளால கட்டுப்பட்டு அவைகளால் பிணைக்கப்பட்டு அதனாலேயே துன்பத்தை அடைந்திருக்கின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மனதிற்கு வெம்பவத்தை ஞானத்தினால் அன்றி மாய்க்க பின்னொரு நெறி இல்லை. ஞானத்தை தவிர அதிலிருந்து விடுதலை அடைவதற்கான வேறொரு மார்க்கமானது இல்லை என்று உரைக்கின்றேன். அதனால் இப்படியெல்லாம் பூர்வர்கள் முன்னாடி இருந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இதிகாசம் இருக்கிறதுனால, சுரகு ஞானத்தினால மோட்சத்தை அடைந்தான். பாச விசாலர் முதல்ல ஞானம் இல்லாததுனால சம்சாரத்துல துன்பத்துல உழன்று கொண்டிருந்தார்கள். பிறகு ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்தார்கள். இப்படித்தான் வரலாறு இருக்குங்கிறதுனால இந்த பிறவியிலிருந்து விடுபட்டவர்களுக்கு இந்த புண்பட்ட நெஞ்சுக்கு விடுதலை என்பது ஞானத்தினால் அன்றி வேறு வழியினால் வேறு மார்க்கத்தினால் கிடைக்காது. பின்னையொரு நெறி இல்லை. ஞானத்தால் அன்றி மாய்க்க பின்னையொரு நெறி இல்லை. அதனால் ஞானம்தான் மோட்ச சாதனம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆதாரமான கதைகள், ஸ்லோகங்கள், வாக்கியங்கள். நான் மோட்சமடைய 300 வழிகள்னா அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். வெறும் பிராணாயாமம் பண்ணாலே போதும், இல்லை இந்த கிரியா பண்ணாலே போதும், இல்லை இந்த தியானம் பண்ணா போதும், இந்த யோகா பண்ணா போதும், அல்லது ஏதோ ஒன்று சொல்கிறான் இதை மட்டும் நீ பண்ணா போதும் உனக்கு மோட்சம்னா, இந்த மாத்திரையை சாப்பிட்டாலே மோட்சம்னா, எங்க சரீரத்துல இருந்தா மோட்சம் கிடைக்கும். அதனால அப்படியெல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள். எந்த மார்க்கமும் கிடையாது மோட்சத்துக்கு, வேற எந்த மார்க்கமும் கிடையாது. ஒரே மார்க்கம்தான், அது ஞான மார்க்கம் தான். அதனால ஞானத்தால் அன்றி மாய்க்க பின்னை ஒரு நெறி இல்லை. அதனால கிஞ்சித் கர்ம கோட்டிபிகி அப்படின்னு விவேக சூடாமணியில சொல்ற, கோடிக்கணக்கான கர்மங்களை செய்தாலும் அது முக்தி அடைய முடியாது. ஒருவன் ஞானத்தினாலதான் முக்தியை அடைய முடியும். அப்புறம் இந்த ஞானத்தோட பெருமை, ஞானம் எப்படி விடுதலையை கொடுக்குது, ஞானத்தினால விடுதலை அடைந்த ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு ஜீவன் முக்தர்களை பற்றிய வர்ணனை வருகின்றது. எப்படி இந்த பந்தமானது எப்படி ஏற்படுகின்றது, பந்தத்திலிருந்து விடுதலையானது எப்படி ஏற்படுகின்றது, அதான் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் விஷயமா வருது. அப்புறம் அதற்கு பொருத்தமா வீதகவ்யன் கதை சொல்ல போறாரு. இங்க பந்த காரணம், மோக்ஷ காரணம். பந்தஹேத்து, பந்தம்னா என்ன, பந்தஸ்வரூபம், பந்தஹேத்து, மோக்ஷஸ்வரூபம், மோக்ஷஹேத்து, இதெல்லாம் இங்க ஆரம்பத்துல சொல்லுகின்றார். இதனால இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம். பாட்டை படிக்கலாம். 2வது பாடல். பற்றிலதாய் நின்மலமாம் மனம் விவகாரம் பயின்றும் பந்தம் மேவா, பற்றுள நெஞ்சளவில் தவம் படைத்தாலும் பந்தமே பயிலும் உள்ளில், பற்றிலதாய் இனிய தொழில் பயில் ஜீவன் புறத்தொழில்கள் பண்ணினாலும் பற்றற பண்ணாவிடினும் பண்ணுவோன் புசிப்போனாம் பான்மை மேவா.
பற்றிலதாய் நின்மலமாம் மனம் விவகாரம் பயின்றும் பந்தம் மேவா. பற்றுள நெஞ்சளவில் தவம் படைத்தாலும் பந்தமே பயிலும் உள்ளில். பற்றிலதாய் இனிய தொழில் பயில் ஜீவன் புறத்தொழில்கள் பண்ணினாலும் பற்றற பண்ணாவிடினும் பண்ணுவோன் புசிப்போனாம் பான்மை மேவா. மனது எவ்வாறு பற்றினால் பந்தத்தை அடைகின்றது? மனதில் இருக்கக்கூடிய பற்று நீங்குதல் என்பதுதான் விடுதலை. பற்றுதான் பந்த காரணம், பற்றிலிருந்து விடுதலை. பந்தம் நீங்குதல் என்பதுதான் விடுதலை. அதனால புறத்துல விவகாரம் இருக்கு இல்லைங்கிறது விஷயம் அல்ல, மனதுல பற்று இருக்கா இல்லையாங்கிறதா விஷயம். அதுதான் இந்த பாட்டுல சொல்றார். பாசத்தால் பிணிப்புண்ட பிணி நெஞ்சுக்கே அப்படின்னு சொன்னார். அப்ப பாசத்தால் பிணிப்புட்ட பிணி நெஞ்சுக்கு பந்தத்திலிருந்து விடுதலையானது இல்லை. ஆத்ம ஞானத்தினால அந்த பாசத்திலிருந்து விடுதலை அடைந்த மனது முக்த மனது. அதுதான் இதய சீத்தலம்னு முன்னாடி கதைகள்ல சொல்லப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் விவகாரம் செய்யறாங்களா செய்யலையாங்கிறது விஷயம் இல்லை, அவர்கள் முக்தர்களாக இருக்கிறார்கள். ஆனா மனதுல இருந்து பந்தம் நீங்காதவர்கள், பாசம் நீங்காதவர்கள் புறத்துல விவகாரம் செய்யாம தவம் செய்பவர்களாகவோ அல்லது சன்னியாசிகளாகவோ இருந்தாலும் அவர்கள் பந்தத்திலிருந்து விடுதலை அடைபவர்கள் அல்ல, அடைந்தவர்கள் அல்ல. பந்தம் தான் நமக்கு மன துன்பத்திற்கு காரணம், பாசம்தான் மன துன்பத்திற்கு காரணம்ங்கிறத நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இந்த பாடல்ல முதல்ல சொல்லுகின்றார். பற்றிலதாய் நின்மலமாம் மனம் விவகாரம் பயின்றும் பந்தம் மேவா. ஒரு வாக்கியம். பற்றிலதாய், பற்று இல்லாததாய், எல்லா பற்றுக்களையும் விட்டதாய். நின்மலமாம், நின்மலம்ங்கிறது நிர்மலம், தூய்மையானதாக, ஆசாபாசங்கள் எல்லாம் இல்லாமல், காமக்ரோதாதிகள் இல்லாம தூய்மையடைந்த மனது. அப்படிப்பட்ட மனமானது விவகாரம் பயின்றும், பிராரப்தத்தினால சரீரம் இருக்கிற வரைக்கும் உலக விவகாரங்களை செய்து கொண்டிருந்தாலும் பந்தம் மேவா, பந்தத்தை அடையாது, சம்சாரத்தை அடையாது, கலக்கத்தை அடையாது. பற்றுள நெஞ்சு அளவில் தவம் படைத்தாலும் பந்தமே பயிலும், பந்தமே பயிலும். பற்றுள நெஞ்சு அளவில் தவம் படைத்தாலும், மனதில் பற்ற வைத்து கொண்டு புறத்துல கடுமையான விரதங்கள் இருந்தாலும், அளவில்னா அளவற்ற தவத்தை செய்தாலும் மனசுல பற்று இருக்கிற வரைக்கும் பந்தமே பயிலும், பந்தமானது இருக்கத்தான் செய்யும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பற்ற பின்னாடி சொல்ல போறார். அந்த அடுத்த பாடல்ல ஸ்ரீராமர் கேட்க போறார், இந்த பந்தம்னா என்னன்னா, பந்தம்னா என்ன, அது எப்படி வந்தது, அப்புறம் பந்தத்திலிருந்து விடுதலை எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து ஸ்ரீராமர் கேட்க போறாரு. ஆனா இந்த பற்றுங்கிறது மனதுல இருக்கிற வரைக்கும் புறத்துல என்னெல்லாம் தவம் முதலானவைகளை செய்தாலும் பந்தத்திலிருந்து விடுதலையானது ஏற்படாது. அப்ப எதுக்காக இதை சொல்றாருன்னா, இந்த ஆத்ம ஞானம் தான் பற்றை நீக்கக்கூடியது. ஆத்ம ஞானத்தை ஒருத்தர் சிரவணம் பண்ணி அடையலேனா மனதில் இருக்கக்கூடிய பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. அந்த விடுதலை அடையாம அவனுக்கு முக்திங்கிறது இல்லை. புறத்துல வேற என்ன சாதனைகள் வேணாலும் செய்யலாம், என்னதான் தவம் பண்ணலாம், விரதம் இருக்கலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், வேற என்ன பண்ணாலும் ஆத்ம ஞானம் வராம மனதில் இருக்கக்கூடிய பற்றானது பந்தமானது நீங்காது. அது நீங்கலேனா அவனுக்கு முக்தி என்பது இல்லை. அதனால பற்று நீங்குதல் என்பதுதான் முக்தி, பற்று இருக்கிறதுங்கிறது தான் பந்தம். பற்று நீங்குவதற்கு ஒரே சாதனம் ஆத்ம ஞானம் தான். அதான் இங்க அதுக்காகத்தான் இந்த விளக்கம் கொடுக்கிறார். அதனால பற்றுள்ள நெஞ்சு அளவில் தவம் படைந்தாலும்னா ஆத்ம ஞானத்தை தவிர வேற என்ன சாதனையை பண்ணாலும் அவன் பந்தமே பயிலும், அந்த பற்றுனால பந்தமே ஏற்படும்.
உள்ளில் பற்றிலதாய் இனிய தொழில் பயில் ஜீவன். மனதில் பற்று நீங்கியவனாக இந்த ஆத்ம ஞானத்தினால உலகத்தினுடைய அனித்தியத்தன்மை, ஆத்மாவுடைய நித்தியத்தன்மை இதெல்லாம் புரிந்து கொண்டு பின்னாடி என்ன விளக்க போற இந்த இந்த பாடல்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள். இனிய தொழில் பயில் ஜீவன். மனதில் பற்று இல்லாம உலக காரியங்களை, தர்மமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீவன் புறத்தொழில் பண்ணினாலும், புறத்துல அவன் சரீரத்துல காரியங்களை பண்ணி கொண்டு இருப்பவனாக இருந்தாலும் பற்றற பண்ணாவிடினும் பண்ணுவோன் புசிப்போனாம் பான்மை மேவா. அவன் பண்ணாலும் சரி, பண்ணவில்லை என்றாலும் அதனால அந்த கர்ம பலனை அவன் அனுபவிப்பது இல்லை. அதனால புறத்தொழில் பண்ணினாலும் பற்றற பண்ணாவிடினும், கர்மா பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, புறத்துல புறச் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அல்லது எவ்விதமான செயலும் இல்லாமல் இருந்தாலும் மனதுல பற்று இல்லை என்றால் அவனுக்கு அதனுடைய கர்ம பலனை அனுபவித்தல் என்பது இல்லை. பண்ணுவோன் புசிப்போன் பான்மை மேவா. பண்ணுவோன்னா கர்த்தாங்கிற அந்த கர்த்திருவம் என்பதும், புசிப்போன் அப்படிங்கிறது போக்திருத்துவம் என்பதும் அடைதல் என்பது இல்லை. அதனால கர்த்திருவம் போக்திருத்துவம்ங்கிறது அவனுக்கு வருவது இல்லை. ஆத்ம ஞானத்தினால ஆத்மா அகர்த்தா என்று புரிந்து கொண்டவனுக்கு அதற்கு மேல அவன் கர்மா செய்தாலும் கர்மா செய்யவில்லை என்றாலும் கர்ம பலனை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அதனால கர்த்திருவம் போக்திருத்துவமானது ஏற்படுவது இல்லை. அவன் நான் கர்த்தா என்றோ நான் போக்தா என்றோ ஒரு பொழுதும் தன்னை கருதுவது இல்லை. அப்ப என்னது, பிராரப்தத்தினால ஏதோ நடக்கலாம், பிராரப்தத்தினால சரீரம் காரியங்களை பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது கர்ம பலனானது ஏற்படலாம். அது அவன் சரீரத்தினால அனுபவித்து கொண்டிருக்கலாம். இன்பமோ துன்பமோ மானமோ அவமானமோ வெற்றியோ தோல்வியோ எதுவோ அனுபவித்து கொண்டிருக்கலாம். அது பிராரப்தத்தினால வர்றது. ஆனா அதெல்லாம் எனக்கு என்று அவன் கருதுவது இல்லை. அதனால புண்ணிய பண்ணுவோன் புசிப்போன், கர்த்திருவம் போக்திருத்துவம்ங்கிறது அவனுக்கு இல்லை. பற்று இல்லைன்னா, மனதில் பற்று இல்லைன்னா கர்த்திருவம் போக்திருத்துவம்ங்கிறது ஏற்படாது, அது இல்லை. பற்று இருந்தா இவன் கர்மா பண்ணாம சும்மா இருந்தாலும் அங்க போக்திருத்துவம்ங்கிறது இருக்கு. அதாவது கர்மன்ய கர்மயப் பஷ்யேதர், அதான் அங்க ஆச்சாரியா அங்க பகவான் சொல்ற. கர்மா இல்லாம அகங்காரத்தோட இருக்கிறவன், சரீர அபிமானத்தோட இருக்கிறவன் செயல் செய்யாம சும்மா இருக்கிறது கூட ஒரு கர்த்திருவமா இருக்கு, ஒரு செயலா இருக்கு. நான் சும்மா இருக்கிறேன்னா, இன்னைக்கு சண்டே எங்கேயும் போக மாட்டேன் சும்மா இருப்பேன்னா, அது ஒரு கர்மாவா, ஒரு திட்டமிட்ட செயலா பிளான். ஆனால் சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். வேற ஏதோ டிவியை பார்த்து இருப்பான், செல்போனை நோண்டிட்டு இருப்பான், வேற எதையோ பண்ணி கொண்டு இருப்பான். ஆனால் சும்மா இருக்கிறேங்கிறதே ஒரு பிளானா, திட்டமா, ஒரு கர்த்திருவத்தோட கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஞானி கர்மா செய்கின்ற பொழுதும் ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தினால அந்த கர்ம பலனை புசிக்காதவனாக இருக்கின்றான். அதான் அங்க வித்தியாசம். அதே தான் இங்க சொல்றார். புறத்துல கர்மா இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் இல்லை, புறத்துல இருந்தாலும் இல்லைனாலும் மனதுல பற்று இல்லைன்னா அங்க கர்த்திருவம் போக்திருத்துவம்ங்கிறது இல்லை. எங்க கர்த்திருவம் போக்திருத்துவம்ங்கிறது இல்லையோ அங்கே சம்சாரமானது இல்லை. கர்த்திருவம் போக்திருத்துவம் தான் சம்சாரம், அது இல்லைனாக்கா சம்சாரமானது இல்லை, அவன் முக்தனாக இருக்கின்றான். அப்படி இல்லாம மனதுல பற்று இருந்தா அவன் புறத்துல செயல் செய்தாலும் செய்யாம இருந்தாலும் அவன் கர்த்தாவாக போக்தாவாக இருக்கிறான். அதனால புண்ணிய பாப பலன்களை அனுபவிக்கின்றான். அவன் தான் சம்சாரி என்று சொன்னவுடனே ஸ்ரீராமர் கேட்கின்றார், இப்படி சுருக்கமா சொன்னா எப்படி, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க என்று கேட்கின்றார். அடுத்த பாடல், 3வது பாடல். எண்ணலுமே பற்றாவது எத்தன்மை, எப்பற்றால் எய்தும் பந்தம், துண்ணரும் வீடு எப்பற்றால் எய்தலாம், தொடர்பற்றை துடைக்கும் ஆறு என் பண்ணுக எனும் ராமனுக்கு முனி பகர்வான், உடல் உயிரை பகுப்பதொன்றும்
உண்ணுகிலாது உடலினை நம்புதல் பற்றாம். அதனாலே உளதாம் பந்தம். எண்ணலுமே பற்றாவது எத்தன்மை. எப்பற்றால் எய்தும் பந்தம். துன்னரும் வீடு எப்பற்றால் எய்தலாம். தொடர்பற்றை துடைக்கும் ஆரியன். பண்ணுக எனும் ராமனுக்கு முனி பகர்வான். உடல் உயிரை பகுப்பதொன்றும். உண்ணுகிலாது உடலினை நம்புதல் பற்றாம். அதனாலே உளதாம் பந்தம். அதனால பற்றுனா என்ன, அதனால பந்தம் எப்படி வருது, அப்புறம் எந்த பற்றுனால இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியும், அதெல்லாம் ஸ்ரீராமர் கேட்கிறார். அதற்கு வசிஷ்டர் விடை சொல்லுகின்றார். அதை நாளை வகுப்புல தொடர்வோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.